அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய உபாசனை, அதாவது சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய ஒரு உபாசனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா காளி என்று சொல்லக்கூடிய அதிதேவதை. இந்த தேவதையினுடைய உபாசனை முறையை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த தேவதையை எவர் ஒருவர் சித்தி செய்கிறார்களோ அவர்களால் இயலாத விஷயங்கள் அப்படின்பதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தேவதை தான் இந்த மகா காளி என்று சொல்லக்கூடிய சக்தியின் அம்சமாக விளங்கும் தேவதை. இந்த உபாசனை முறையானது எப்படி கடைபிடிக்கணும் என்பதையும், இந்த உபாசனையில் என்னென்ன விஷயங்கள் ஒருவர் செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பதையும் பற்றி தெளிவாக பார்க்கலாம். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உபாசனை சித்து செய்வதற்கு முதலில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயமாக மது மாமிசம் அறவே தவிர்த்தரணும். ஏன்னா இது இருந்துச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு சித்திகளும் உங்களுக்கு கை கொடுக்காது. அதே போல் இது இந்த பூஜையில் இது முழுக்க ஒரு சைவ பூஜை ஆகும். ஏன்னா மேக்சிமம் காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அசைவ பூஜை தான் பெரும்பாலுமாக செய்வோம். இது சைவ முறையில் செய்யக்கூடிய ஒரு பூஜை என்பதால் எந்த விதமான தீய பழக்கங்களும் சரி, எந்த விதமான மாமிசங்களும் அறவே இந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பூஜை செய்யக்கூடிய நபர்கள் பூஜையை கண்டிப்பாக வீட்டில் செய்யக்கூடாது. அதையும் சொல்லிடுறோம். ஏன்னா எதனால் தனிமையான ஒரு இடமோ அல்லது தோட்டப்பகுதி இல்லை வீட்டுக்கு பின்பக்கம் இந்த மாதிரியான இடங்கள் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே இந்த பூஜை முறையை தாராளமாக செய்யலாம். இது எத்தனை நாட்கள் இந்த பூஜையானது நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மகாகாளி பூஜை செய்யும் பொழுது இந்த பூஜையில் எப்படியாக அந்த காளி அன்னையை நாம் பூஜிப்பது என்பதையும் இப்போ சொல்கிறோம். ஏன்னாக்க இந்த பூஜையில் கொடுக்கக்கூடிய அந்த சக்கரம் சரிங்களா, அதாவது எந்திரம், அந்த எந்திரத்தின் மூலியமாக தான் நம்ம பூஜையை செய்ய போகிறோம். முழுக்க அந்த எந்திரத்தின் மூலியமாக தான் பூஜையானதை நாம் செய்ய போகிறோம். இதற்கு பார்த்திங்கனாக்க குங்குமம் சரிங்களா, சுத்தமான குங்குமம் நீங்கள் வாங்கிக்கணும். அதாவது நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய குங்குமம் சரிங்களா, தாளம்பூ குங்குமம் என்று சொல்லக்கூடிய அந்த குங்குமம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த குங்குமத்தின் மூலியமாக தான் இந்த கொடுக்கப்பட்டுள்ள சக்கரத்தை நம்ம தரையில் போட்டு கிழக்கு முகம் பார்த்தவாறு அல்லது வடக்கு முகம் சரியா பார்த்தவாறு, ஏன்னா காளி மேக்சிமம் வடக்க தான் நம்ம இது பண்ணோம். நீங்கள் வடக்க பார்த்த மாதிரியே அந்த சக்கரத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் அமரக்கூடிய திசையானது கிழக்காகவோ மேற்காகவோ இருக்க வேண்டும். நேருக்கு நேராக எக்காரணம் கொண்டும் இந்த பூஜை மட்டும் இல்லை, எந்த பூஜையிலையும் நேருக்கு நேராக சாமி முன்னாடி அமரக்கூடாது. ஏன்னா அது முறையாக இருக்காது. இந்த பூஜையை செய்யும் பொழுது அந்த சக்கரத்தை தரையில் போட்டுக்கொண்டு அந்த சக்கரத்தை சுற்றிலும் 5 விளக்குகள், அதாவது அகல் விளக்கு சரிங்களா, சக்கரத்தை சுற்றியும் 5 அகல் விளக்குகள் வைக்கும்படியாக இருக்கும். சக்கரத்திற்கு நடு பகுதியில், அதாவது கலசம் சரிங்களா, கலசாவனம் சொல்லக்கூடிய அந்த கலசம் பார்த்திங்கன்னா சக்கரத்துக்கு நடுவில் வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சக்கரத்துக்கு நடுவில் கலசம் வைக்கிற மாதிரி இருக்கும். பஞ்சவர்ண நூலால் கலசம் சுற்றி அந்த கலசத்தில் மாயலை 5 மாயலை எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி வச்சு நல்ல வடிவுள்ள தேங்காய் சரிங்களா, நல்லா வடிவமாக இருக்கக்கூடிய தேங்காயில் தான் கலசம் ரெடி பண்ணணும். அதுபோல் ரெடி பண்ணிவிட்டு அந்த கலசத்தை தான் சக்கரத்துக்கு நடுவில் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கரெக்டாக முறைப்படி பக்குவமாக செய்யணும். ஏன்னா ரொம்பமான ஒரு பூஜை, சக்தி வாய்ந்த பூஜை இந்த காளியோடைய பூஜை. அதுபோல் வச்சுட்டு முழுக்க சிகப்பு நிறத்தினாலேயே ஆன மலர்களை மட்டுமே கொண்டு அந்த கலசத்திற்கு மாலை கட்டியோ அல்லது பூவாகவோ நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த கலச பூஜையில்
காளி அன்னைக்கு படையலானது சைவ படையல், சரியா, பல வகைகள், புழுங்கரிசி சாதம், அதே போல் வெற்றிலைப்பாக்கு பழம், சரிங்களா, எப்பயும் வைக்கிறது போல் இந்த மாதிரி வெற்றிலைப்பாக்கு காணிக்கை பழம் வந்து எல்லா பூஜைகளும் கண்டிப்பாக வந்து வைக்கணும். அது மாதிரி வச்சுட்டு பூஜை செய்யும் பொழுது மனதை ஒன்றிநிறுத்தி முதலில் நன்றாக ஒரு விஷயத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். முதலில் மஞ்சள் பிள்ளையாராவது பிடித்து பிள்ளையாருக்கு பூஜை செய்த பிறகு இந்த பூஜையை வந்து நீங்கள் துவங்க வேண்டும். அருகிலேயே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அவருக்கு என்னென்ன படையல் பிரியமான உணவோ அந்த பிரியமான உணவை படையலாக வச்சு அருகம்புல் சாற்றி அவருடைய மந்திரங்களை எல்லாம் மனதார கூறி அதன் பிறகு நீங்கள் விநாயகருக்கு நைவேத்தியம் அர்ப்பணம் கொடுத்துட்டு இந்த காளி பூஜைக்கு அதற்கு பிறகாகவே வர வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள இந்த காளி மந்திரத்தை சில 1008 ஒரு வீதம் 9 நாட்கள் இதே போல் கலசம் அமைத்து சக்கரத்தில் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அந்த காளியினுடைய சித்தானது வந்து கிடைக்கும். அந்த காளி தாயானவள் உங்களுடைய சொப்னத்தில் தோன்றி இந்த சித்திற்கான அறிகுறிகளையும் அந்த தேவியானவர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த சித்து கிடைத்த பிறகு எக்காரணம் கொண்டும் இந்த தேவதையை வைத்து எந்த ஒரு தீய காரியங்களும் எந்த ஒரு வேலைகளுக்கும் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம நன்மைக்காக மட்டுமே எல்லா விஷயத்தையும் வந்து பயன்படுத்திக்கணும். தீமையான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த தேவதையானது விட்டு விலகி போயிடும். அதனால் மகாகாளி அப்படின்றதுனால சித்து ஆன பிறகு நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவறான ஒரு செயலை செய்ய நல்ல காரியங்களுக்கு இதை செய்ய வேண்டும். சித்து ஆனதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவியானவள் கனவினில் தோன்றி வரம் தருவார். எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் இன்றிலிருந்து உன்னுடனே இருந்து உன்னுடைய சர்வ காரியங்களையும் நிறைவேற்றி தருவேன் என்று தான் அம்மா வந்து ஆசி வழங்குவோம். அதே மாதிரி எல்லா விதமான பாசிட்டிவ், சரிங்களா, அதாவது எல்லா விதமான நேர்மறையான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். ஏகப்பட்ட அற்புதங்கள் அந்த தாயோட உபாசனையானது நிகழ்த்தி கொடுக்கும். இப்போ இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, மகாகாளி யந்திரம், சரிங்களா, இதுதான் வந்து தரையில் போட்டு இந்த சென்டரில் தான் வந்து அந்த கலசம் வைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து முறைப்படி நான் எந்தெந்த முறையில் சொன்னனோ அந்த முறைப்படி நீங்கள் இந்த சக்கரத்தை வந்து போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூஜைக்கு இருக்கக்கூடிய மந்திரம், சரிங்களா, அந்த பூஜைக்கு உண்டான அந்த மகா காளியோடைய மூல மந்திரத்தை நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மூல மந்திரத்தை நான் சொன்னதை போல் தான் 1008 உரு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம். பூஜை செய்யக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஜாமத்திலே செய்ய வேண்டும். இப்போ பாருங்கள், இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் ரீங் ஐயும் கிளியும் சபும் மகா காளி வாவா ஓம் ஸ்வாஹா. இது தாங்க இந்த காளியினுடைய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த பூஜை ஜாமத்தில் செய்ய இயலாதவங்க உச்சி நேரத்தில் வந்து நீங்கள் பூஜை கொடுக்கலாம், சரிங்களா. இந்த உச்சி நேரம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பூஜை வந்து கொடுக்கலாம். நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நல்லபடியாக இந்த பூஜையை செய்யக்கூடிய நபர்கள் முடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம. ஓம் சிவாய நம.